என்னதான் நம்ம ஸ்பேஸ் படங்கள பார்க்க ஹாலிவுட் படம் தான் பார்க்கணும். அவங்க தான் வந்து ரொம்ப நல்ல தரமான படங்கள் எடுப்பாங்க அப்படின்னு நமக்கு சொன்னாலுமே, நம்ம ஊர்லயும் பார்த்தீங்கன்னா நெறைய ஸ்பேஸ் படங்கள் எடுத்திருக்காங்க. ஹாலிவுட்லயும் சரி, பாலிவுட்லயும் சரி, நம்ம தமிழ்லயுமே சரி. இப்போ கூட ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, அயலான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பேஸ் படம் வந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, டிக் 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 அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் படம் வந்தது. இது எல்லாத்துக்கும் முன்னாடியே கிட்டத்தட்ட 1960ஸ்லயே பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமால ஒரு ஸ்பேஸ் படம் ஒண்ணு வந்திருக்குங்க. அந்த படத்த பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் சொன்னேன் இல்லையா? ஸ்பேஸ் படம் அப்படின்னாலே ஹாலிவுட் தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு. அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹாலிவுட்ல வந்து பட்ஜெட் வந்து ரொம்ப ப்ராப்பரா குடுப்பாங்க. இந்த மாரி படம் எடுக்கணும்னா, இந்த பட்ஜெட் தான் குடுக்கணும். அப்பதான் இந்த படத்த ப்ராப்பரா எடுக்க முடியும். நல்ல கன்வின்சிங்கா எடுக்க முடியும். நல்ல ஒரு கிராபிக்ஸோட எடுக்க முடியும். அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள் வந்து ஹாலிவுட்ல வந்து அவங்களுக்கு ஓப்பனா கிடைக்குது. பட் நம்ம ஊர்ல அப்படி கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா இல்ல. பட் நான் முன்ன சொன்ன மாரியே 1960ஸ்லயே இது எல்லாத்தையுமே ப்ராப்பரா தரமா காட்டுற மாரி ஒரு ஸ்பேஸ் படம் ஒண்ணு வந்திருக்குங்க. அந்த படத்துல யார் நடிச்சிருக்கா அப்படின்னு தெரியுமா? நம்ம புரட்சி தலைவருங்க எம்ஜிஆர் அவர்கள் அந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ஸோ எம்ஜிஆர் சார் நடிச்ச அந்த படத்த பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அந்த படத்தோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கே தெரியுமா? என்ன கேப்பு? எக்ஸாக்ட்டா அதாங்க. கலையரசி படங்க. அந்த படத்த பத்தி தான் இப்ப நாங்க பார்க்க போறோம். ஸோ இந்த படத்த யாரு டைரக்ட் பண்ணியிருக்காருன்னா, காசிலிங்கம்ங்க. கண்டிப்பா நான் அவர பார்த்தேன்னா பெரிய ஹேட்ஸ் ஆஃபே குடுத்துருவேன். காரணம் என்னன்னா, இப்ப நம்ம எங்க இருக்கோம்? 2026ல இருக்கோம். இப்போ ஒரு ஸ்பேஸ் ஷிப் கதை ஒண்ணு எழுதுறா, அதாவது ஸ்பேஸ் சார்ந்த ஒரு கதை ஒண்ணு எழுதுறா அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? யோசிப்போம். இல்லாட்டி நம்மகிட்ட ChatGPT மச்சான் இருக்கான். அவன்ட்ட போயிட்டு மாப்ள இந்த மாரி ஒருத்தன் கேட்டிருக்கான். ஸ்பேஸ் ஷிப் படமா என்னமோ அத டக்குனு எழுதி குடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதி வாங்கிருவோம். இன்னும் ஒரு 10 வருஷம் முன்னாடி, ஒரு 20 வருஷம் முன்னாடி போனோம் அப்படின்னா, ஆன்லைன்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இந்த Google இந்த விஷயம்லாம் இருக்கு. நம்ம அதில போயிட்டு கேட்டு ஸ்பேஸ் ஷிப்னு ஏதோ ஒண்ணு இருக்காமேடா, ஏதோ கேட்டிருக்கான். என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதில நம்ம முடிஞ்ச அளவுக்கு சர்ச் பண்ணுவோம். எடுத்து எழுதுவோம். பட் 1960ஸ்ல இந்த கதைய ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. அவரு தான் காசிலிங்கம். அதாவது புத்தகத்த மட்டுமே படிச்சு இப்படி ஒரு கதை எழுதியிருக்கிறாங்க. கதை எழுதுனத தாண்டி படமாவும் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த படம் தான் கலையரசி. அந்த படத்த பத்தி தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல அதாவது 1960ஸ்ல இப்படி ஒரு கதை எழுதுறதே கஷ்டம். சரி யோசிச்சாச்சு, எழுதியாச்சு அப்படின்னே வச்சுக்கங்க. அத ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு படமா எடுக்கிறது அத விட ரொம்ப கஷ்டங்க. தலைவலி அப்படின்னே சொல்லலாம். சரிப்பா நான் படமாவும் எடுத்துட்டேன்பா. அத மக்களுக்கு புரியணும் இல்லையா? இப்படி நீங்க ஒரு படம் ஒண்ணு எடுத்துட்டீங்க. மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறப்போ படம் சூப்பரா இருக்குன்னு சொல்லணும் இல்லையா நிச்சயமா? ஒண்ணும் இல்லங்க. இப்போ நம்ம மாநாடு படம் எடுத்துக்கங்க. டைம் லூப் அப்படிங்கிற கான்செப்ட். எத்தன பேருக்கு புரிஞ்சுது சொல்லுங்க பார்ப்போம். ஸோ இந்த பிரச்சனைய அவர் வந்து அப்பவே சந்திச்சாரு அப்படின்னே சொல்லலாம். அது நான் வரேன். நான் பின்னாடி வந்து சொல்லும்போது வரேன். என்னடா ஏதோ படங்கிற, கலையரசிங்கிற, கதையும் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்றது எனக்கு தெளிவா புரியுது. சரி ஓகே நான் கதைய சொல்றேங்க. என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப பெஸ்ட் கதைங்க. நீங்களுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எக்ஸைட் ஆயிருவீங்க அப்படின்னே சொல்லலாம். என்னடா கதை சீக்கிரம் சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹீரோவும் ஹீரோயினியும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. வில்லன் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுறாருங்க. சரி அதுக்கப்புறம் என்ன? ஹீரோ என்ன பண்ணுறாரு? போய் வில்லன் கூட சண்டை போட்டு ஹீரோயினை திரும்ப கூட்டிகிட்டு வந்துடுறாருங்க. என்ன மாதிரியான கதை இல்லை? அதுக்கு ஏன் மூஞ்சி அப்படியே வச்சுக்கிற? செருப்பெல்லாம் கழட்டாதீங்க. நான் சும்மா சொல்கிறேன் நான். ஏன்னா பாவி அறுத பழசான ஒரு கதையை சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு வீடியோ வேறு போட்டிருக்கேடா. நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆக்சுவலாக நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்பேஸ் ஷிப்பு இதெல்லாம் எதுவுமே வரலையாடா, எங்கடா போச்சு அதெல்லாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? சொல்கிறேங்க. அதாவது ஹீரோயினை கடத்திட்டு போனாங்க இல்லையா, வந்து கடத்திட்டு போயிட்டு ஹீரோவுக்கு ஒரு 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 வாட் இஸ் தட் அந்த ஒரு ஃபைட் ஒன்று கொடுத்தாங்க இல்லையா, அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு யாராங்க இருக்கும்? எம்ஜிஆர் கூட யாருங்க ராவடி பண்ணிகிட்டே இருப்பா, யாருங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா? நம்ம நம்பியார் சாருங்க. அவரு தான் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கடத்திட்டு போயிடுறாரு. இவர் வந்து வா சண்டைக்கு வான்னு கூப்பிட்டுட்டே இருக்காரு. சரி ஓகே இது நார்மலா நடக்கிறது தானடா. அவங்க 2 பேரும் சண்டை போடுவாங்க. கடைசியா நம்ம தலைவர் ஜெயிப்பாரு. இது நார்மல் படம் தானடா. இதுக்கு எதுக்குடா ஒரு வீடியோ போட்டிருக்க? அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஆக்சுவலா கேட்குது. இதுல என்ன மேட்ரு அப்படின்னா, இருங்க ஒரு நிமிஷம். ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே. இதுல என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நம்பியார் சார் இருக்கார் இல்லையா, அவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் நம்பியார் சாரா? அது இல்லைங்க, அவர் நம்பியார் சார் தாங்க. நம்பியார் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல ஏலியன்ங்க அவரு. இத பாருடா. சும்மா வந்து பக்கத்து ஊர்ல இருந்தெல்லாம் வந்து ஹீரோயினை கூட்டிட்டு போகல. வேற ஒரு கிரகத்துல இருந்து ஹீரோயினை தூக்கிட்டு போயிருக்கிறாரு. கூட்டிட்டு போகல, தூக்கிட்டு போயிருக்கிறாரு அவரு. நம்ம ஹீரோ சும்மா இருப்பாரா? எம்ஜிஆர் சாருங்க சும்மா இருப்பாரா? பக்கத்து ஊரா இருந்தாலும் சரி, பக்கத்து நாடா இருந்தாலும் சரி, ஏன் பக்கத்து மாநிலமா இருந்தாலும் சரி, பக்கத்து கிரகமா இருந்தாலும் சரி, நான் வரேன் என் ஒய்ஃபை தூக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி போய் சண்டை போட்டு கூட்டிட்டு வராருங்க. அதுதாங்க இந்த படம்.
கலையரசி அப்படிங்கிற படம். அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சர்ப்ரைசிங்கான நிறைய ஒரு ஜாலியான எலமெண்ட் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதில் முக்கியமாக ஒரு 2 எலமெண்ட் பற்றி நான் பேசிடுறேங்க. அதாவது இந்த 2 எலமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வேறு லெவலரா அப்படிங்கிற மாதிரி ஒரு எலமெண்ட்டு. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன்னாக ஏடா டேய் இதைத்தான் சொன்னியாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு எலமெண்ட். அதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபன்னான எலமெண்ட் சொல்லிடுறேன். ஏன்னா ஃபன்னாக எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு அந்த ஃபன்னான எலமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எம்ஜிஆர் சார் இருக்கார் இல்லையா, அவர் இங்கேருந்து அந்த ஸ்பேஸ் ட்ரிப்பை பிடிச்சி எங்கே போயிடுறாரு, அந்த வில்லன் இருக்க இடத்துக்கு போயிடுறாரு, நம்ம நம்பியார் இருக்க இடத்துக்கு போயிடுறாரு. அதாவது அந்த வேற ஒரு வேர்ல்டுக்கு போயிடுறாருங்க. அப்படி போகிறப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கிறாரு. யாருன்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆர். எம்ஜிஆர் தானடா போனார், அங்கே இருக்கிற எம்ஜிஆர் இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். இப்படி ஒரு வாட் இஸ் தியரி ஒன்று இருக்குமே, அந்த தியரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேரலல் வேர்ல்டு தியரி. ஸோ 1960ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேரலல் வேர்ல்டை பற்றி யோசிச்சு ஒரு கதை ஒன்று எழுதியிருக்கிறாங்க. ஓகே, பேரலல் வேர்ல்டுனா நம்ம என்னென்னு பார்த்துறோம். பேரலல் வேர்ல்டுனா என்ன நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். தெரியுண்டா தம்பி, பேரலல் வேர்ல்டுனா என்ன? நான் இங்கே இருப்பேன்னா இதே மாதிரி வேறு ஒரு வேர்ல்டில் இருப்பேன், ஆனால் வேறு ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பேன், அதாவது வேறு ஒரு விதத்தில் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தானே பேரலல் வேர்ல்டு கான்செப்ட்டு. ஆமாம், கரெக்டு. அதே மாதிரி தாங்க நம்ம எம்ஜிஆர் இங்கேருந்து போனார் இல்லையா, அந்த போன எம்ஜிஆர் அங்கே இருக்க பேரலல் வேர்ல்டில் இருக்க ஒரு எம்ஜிஆரை பார்ப்பாருங்க. அவர் பார்த்தீங்கன்னா வேறு வேலை தான் செஞ்சுட்டு இருப்பார். ஆனால் அங்கே இருக்க எம்ஜிஆர் பார்க்குறப்போ ஜஸ்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், தேட்டரில் எந்த மாதிரி இருக்கும். இங்கேருந்து ஒருத்தர் போகிறாரு எம்ஜிஆர், அங்கே பார்த்தா இன்னொரு எம்ஜிஆர் பார்க்குறாரு, ஒரே ஃப்ரேமில் 2 எம்ஜிஆர். இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான விஷயம் நடந்திருக்கும் இல்லையா? சரி, இதில் நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ, அறிஞ்சோ அறியாமலோ, புரிஞ்சோ புரியாமலோ நம்ம டேரக்டர் இப்படி ஒரு கான்செப்டை வச்சுட்டாரு. ஆனால் நம்ம பயிலுவை நானும் தான் சொல்கிறேன், நம்ம படத்தை எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்படி ஒரு படம் ஆல்ரெடி வந்திருக்குதா, நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படம் இருக்குதுல்ல, அந்த மாதிரி தான் இந்த படமும் இருக்குதுன்னு சொல்லிட்டு இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் ஜாலியாக இருக்குதுல்ல, கொஞ்சம் ஃபன்னாக இருக்குதுல்ல. நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்தையும் நம்ம எம்ஜிஆர் படத்தையும் கனெக்ட் பண்ணிக்கிறது ஏன் பண்ணக்கூடாது? நம்ம எம்ஜிஆர் சார் என்ன சும்மாவா? நான் கனெக்ட் பண்ணுவேங்க, நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஃபன்னாக தான் இருக்குன்னு. பட் நல்லா இருக்கு இல்லையா, ஒரு டீகோட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு இல்லையா? கோவப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, நான் ஃபன்னுன்னு சொல்லிட்டேன். இப்போ அந்த சீரியஸான விஷயத்துக்கு வரேன். இந்த சீரியஸான விஷயம் கண்டிப்பாக கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குங்க. ஓ சூப்பராக, நல்லா ஒரு கனெக்ட் பண்ணியிருக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி விஷயமாக தான் நிச்சயமாக இருக்கும். என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் ஒரு விஷயம் இருக்கும். இங்கேருந்து நம்ம ஸ்பேஸுக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் ரியாக்ட் பண்ண முடியாது. அதாவது நம்ம பாடி வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்காது அப்படின்னே சொல்லாங்க. நம்ம கால் எங்கேயோ வச்சா அடுத்த கால் அது எங்கேயோ போகும். ஏன் அப்படின்னா அங்கே அந்த கிராவிட்டி அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அது நமக்கு பழக்கம் இல்லாத விஷயம். அதனால் நம்ம உடம்பு சொல்கிற பேச்சு கேட்காது. பட் இதுவே அந்த ஸ்பேஸில் இருக்கவங்களுக்கு அது பழகினதாக இருக்கும். பொதுவாகவே நமக்கு தெரியும் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஷூட் போடுவாங்க அப்படின்னு. அந்த ஷூட்டுமே எதுக்காக போடுறாங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஸ்பேஸில் வந்து நம்மளால் இருக்கவே முடியாது. இந்த கான்செப்டை தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது எம்ஜிஆர் சாரால் அங்கே வந்து நார்மலாக இருக்க முடியாது. அதனால தான் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, தம்பி இருப்பா முதல்ல இருப்பா, என்னை காப்பாற்றுறதெல்லாம் அப்புறம்டா, முதல்ல உன்னை நீ காப்பாற்றிக்கிற, உன்னால் இங்கே நடக்கவே முடியாதா, இந்த ஷூவை ஃபஸ்ட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பாசமாக சொல்லியிருப்பாங்க. இந்த ஷூவை போட்டுக்கங்க, அப்போ தாங்க நம்மளால் வந்து நல்லா இங்கே இருக்க முடியும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஏலியன் எதிர்த்து சண்டை போட முடியும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னையும் நீங்கள் காப்பாற்றுவீங்க, நம்ம ஊருக்கு கூட்டிகிட்டு போவீங்க, சீக்கிரம் என்னையும் கூட்டிகிட்டு போங்க, முதல்ல இந்த ஷூவை போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காப்பாற்றுவாங்க. அதாவது ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாற்றுறதுக்கு முன்னாடி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த ஷோவை போடுதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை காப்பாற்றிருப்பாங்க. காப்பாற்ற வந்த இடத்துல காப்பாற்றிட்டோமா. இது நம்ம ஃபன்னாக எடுத்துக்கிட்டாலுமே இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை இருக்குது. அதாவது லாஜிக் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிராவிட்டி, இந்த கிராவிட்டி அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம இப்போ ஒரு ஷூட் போட்டுட்டு ஸ்பேஸ்க்கு போகிற மாதிரி அங்கே அந்த ஷூவை வந்து யூஸ் பண்ணியிருப்பார். அதாவது ஸ்பேஸ்க்கு போகணும்னா இந்த மாதிரி ஷூட்லாம் போடணும் அப்படிங்கிற விஷயம் நம்ம டேரக்டருக்கு தெரிஞ்சிருக்குது. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் அவர் வந்து கன்வே பண்ணுறாரு அப்படின்னே சொல்லலாம். நான் முன்னாடி சொன்ன விஷயம் ஃபன்னாக இருந்தாலும் இந்த ரெண்டாவது விஷயம் கொஞ்சம் லாஜிக்காக இருக்குது தானே. அதாவது ஒரு 60 வருஷம் 70 வருஷம் கழிச்சு இந்த டெக்னாலஜியெல்லாம் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் 1960s கலையரசின்னு ஒரு படம் வந்தது. அந்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தப்பாக இந்த படம் எடுத்திருக்காரு, கொஞ்சம் யோசிச்சு படம் எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யாரும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் சயின்டிஃபிக்காக சில ரிசர்ச்லாம் பண்ணி இந்த ரெண்டாவது டைம், அதாவது இந்த கிராவிட்டி டைம் இருக்குது இல்லையா, அதை வந்து யோசிச்சு வச்சிருக்காரு நம்ம டேரக்டர். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஹேட்ஸாகவே கொடுத்துடலாம். முதல் விஷயத்தில் லைட்டாக ஃபன்னாக அவர் ட்ரீட் பண்ணியிருந்தாலும் ரெண்டாவது விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர்ப்பா, டேரக்டர்ப்பா, தரமான டேரக்டர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாயாலேயே சொல்ல வச்சுட்டார் இல்லையா. ஹேட்ஸ் ஆஃப் சார். 1960s இப்படி ஒரு கதை எழுதி அவர் வந்து படமாக எடுத்திருந்தாலும் அந்த படத்தில் நம்ம எம்ஜிஆர் சாரே நடிச்சிருந்தாலும் அவருக்கு ஆப்போசிட்டாக நம்பியார் சாருமே நடிச்சிருந்தாலும் இந்த படம் நல்லா போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாங்க
நல்லா போகலை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏப்பா 2023ல் மாநாடு படத்தையே நிறைய பேர் புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படிப்பா இந்த படம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்? அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த படம் சரியாக போகல. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்து இந்த படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த படம் இருக்குது. கலையரசி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வரும். இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு நிறைய டீகோடிங்லாம் பண்ணுங்கள். நானும் அடுத்தடுத்து இந்த மாதிரி டீகோடிங் வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். அதில் என்னென்ன வீடியோலாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க.